வணங்குகிறேன். நல்லாசிகள் பல கூற வேண்டும் சுவாமி. வாழ்க பல்லாண்டு மந்தாரை வரவேற்பது மந்தாரை வாழ வைப்பதும் தமிழுடைய மாண்பு. அந்த அடிப்படையில் நல்ல ஒரு வரவேற்பு உங்களை வாழ்த்துவது என் கடமையாகும். இது என் வாழ்த்து உங்களுக்காக. வள்ளி நாயகம் பூப்போடு நகையில் பொன்னுலகினை கண்டேனம்மா. பூப்போடு நகையில் பொன்னுலகினை கண்டேனம்மா. கண்டே கண்ணில் மணியே உயிரே உயிரில் ஒளியே. பூப்போடு நகையில் ஒரு உலகினை கண்டேனம்மா. நீ நடப்பது நாட்டியவே மூங்கிலே வரும் சங்கீதம் போல் நீ சிரிப்பது காவியமே. அன்புக்கு 100 ஆசைக்கு 100 முத்துக்கள் தூள் காட்டானுவே. ஓ மகளே என பார் மகளே உயிரில் ஒளி நீயே. புன்னகையில் உலகினை கண்டேனம்மா. மகளே வாழ்க, சகல கலைஞானமும் பெற்று தாங்கள் பல்லாண்டு காலம் வாழ்கவன என்னுடைய மனமார உங்களை வாழ்த்தினாலும் கூட உங்களை பற்றிய விவரங்களை உங்கள் வாயிலாக கேட்க வேண்டும். கேட்கலாமா வள்ளி நாயகம்? கேளுங்கள் சுவாமி. கதையின் முறைப்படி முதற்கொண்ட விசாரணையாக வண்டிவிழி கற்கண்டு மொழி வண்டிவிழி கற்கண்டு மொழி மாதே பாதிருக்கும் நாடு சொல் ஞான நிலைதான் உணர்ந்த சுவாமி. ஞான நிலைதான் உணர்ந்த சுவாமி. நாடுகது மலை நாடு சுவாமி. கதையின் முறைப்படி கேட்ட கேள்விக்கு கதையின் முறைப்படி நல்ல ஒரு விளக்கம். வாழ்த்துக்கள், நன்றி. ஒருவேளை கதைக்கு அப்பாற்பட்டு எத்தனை விவரங்கள் இருக்கிறது, அப்படியான விவரங்களை கேட்க இருந்தால் அதுக்கும் பதில் சொல்லுவியாமா? கதையின் முறைப்படி நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். கதைக்கு அப்பாற்பட்டு நீங்க கேள்வி கேட்டா பதில் நான் சொல்லுவேன். சந்தோஷம். ஆனால் என்ன அந்த ஆனால்? கதைக்கு அப்பாற்பட்டு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. சரி, அது மாதிரி நானும் கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்களா? இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. கதைப்படி கேட்டா எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம நான் சொல்றேன்னு முடிச்சுட்டேன். ஆனா கதைக்கு அப்பாற்பட்டு கேட்டால் திருப்பி நானும் கேட்பேன். திருப்பி கேட்கணும்னு ஆசை எல்லாருக்கும் இருக்கத்தாமா செய்யுது. ஆனா அதுக்கு முதல்ல நான் கேட்டகளை பதில் சொல்ற அளவுக்கு அறிவும் திறமையும் இருந்தால் நீ தாராளமா அடுத்த 1000 கேள்வியோட கேட்கலாம். நான் உன்னை வேணாம்னு சொல்லவே மாட்டேன். என்கிட்ட கேள்வி கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு அறிவு திறமையா இருந்துச்சுன்னா நீங்க கேள்வி கேட்கலாம். அது என்ன என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு புரியலையே? வானத்துல இருந்து குதிச்சிட்டியா நீ? அதெல்லாம் என்கிட்ட அந்த அளவுக்கு நீ பெரிய ஆளா? நீ எனக்கு என்னைய விட நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நாரத மகரிஷி கதையின் முறைப்படி நான் இங்க ஜெயமாதவனாவோ தாங்கள் திலகவதி அம்மையாரோ இங்க வரல. நான் நாரதன், நீ வள்ளி. அந்த அடிப்படையை நான் கேட்கலாம், நியாயம். நீ எப்படி கேட்ப? லேடி சூப்பர் ஸ்டாராவோ இல்ல லிட்டில் சூப்பர் ஸ்டாராவோ இங்க வரல. நாரதராவும் வள்ளியா தான் வந்திருக்கின்ற விஷயம். அதனால நான் சொல்றேன். பின்ன என்கிட்ட கேட்கறதுக்கு புரியலையே? இந்த கதையின் முறைப்படி தான் சொல்றேன். வள்ளியை விட நாரதர் மிகச்சிறிய. அப்ப சரி, இப்படிதான் என்கிட்ட கேட்கறது முடியல. சரி, அப்படி என்ன நீங்க கேட்ப? என்கிட்ட கேள்வி கேட்பேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க அப்படி எதாவது இருக்கலாம். நான் எதை வேணா கேட்பேன். அப்ப அது மாதிரி நான் எதை பத்தி வேணாலும் கேட்பேன். கீழ்கணக்கு மேல் கணக்கு
எல்லா கணக்கும் நான் கேட்பேன். அது ஏன் ஜௌரியம்? இதத்தான் கேட்கணும். இப்படிதான் எனக்கு நீ சட்டமா நீ போடக்கூடாது, சரியா? அதுக்கு நீ வரல. நான் புராணம், இதிகாசம், இலக்கிய, இலக்கணம் எதுல வேணாலும் கேட்பேன். நான் தேவலோக வாசிமா, தேவலோக விவரங்கள் 1000 விவரம் இருக்கு. எதை வேணா நான் உன்கிட்ட கேட்பேன். நீங்க நான் பூலோக வாசி, என்கிட்ட 2000 கேள்வி இருக்கு, நான் கேட்பேன். 14 லோகத்துல வெறும் ஒரே ஒரு லோகம் மட்டும்தான் பூலோகம். அதை தவிர்த்து 13 லோகம் இருக்கு. அப்ப ஒரு பக்கம் உனது, 13 பக்கம் என்னன்ற இருக்கு. யோசிச்சு பேசிக்க, அதான் உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு லோகத்துக்கும் போய் நான் கேக்குறேன், நீ 1000 விஷயம் பேசு, வேணாங்கல. உனக்கு எனக்கு பேசுறது நேரம் கொடுத்துருக்காங்கல்ல, தர்க்கத்துக்கு நேரம் இருக்குல்ல. அப்புறம் சேட்டை உனக்கு என்ன? வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பாட்டு, சரி நல்லா பாட்டு பாடின, சந்தோஷம் தான். பாட்டு நானும் ரசிச்சேன். இந்த பாட்டு பாடி இருக்கீங்க, இந்த பாட்டு என்ன ராகம்ங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைதடு. உள்ள போக வேண்டியதானே நீ. அது என்ன, நான் பாடிட்டேன் பாட்டு, இந்த பாட்டு என்ன ராகம்னு நாரதர் சொல்லுவார். நான் உன்னை பாட சொன்னேன் அந்த பாட்டை. இல்ல இல்ல, உன் சௌரியத்தை நீ பாடி விட்டு இதுக்கு ராகத்தை நாரதர் சொல்லுவார்னா இது என்ன திமிரு? இது அதிக பிரசங்க தனமா தெரியலையா உனக்கு? யாரும் கை தட்ட கூட சொல்லிட்டேன். ஒரு பிள்ளைங்க நீங்க ஒரு ஆள் தான் தட்டிக்கிட்டு இருக்கீங்க. நேற்று இதே வேலை தான் பார்த்தீங்க, இன்னைக்கு இதே வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இருக்கட்டும், ஒருவேளை அப்படி தட்டணும் யாருக்கா சிந்தனை வந்துச்சுன்னா எனக்கு மட்டும் தட்டுங்க. உனக்கு மட்டும் சேட்டையாமா அதை கெடுத்து விடுவேன். நான் என்ன கருவளை தர பக்கம்னா ஆயில பாதி பிரதிவாதி, சரியா? வாயை முடிச்சு சரிக்கு சமைச்சுங்க. ஆமா, ஓ வாயை அடிச்சு விடுவேன். கதை நீ முறை நடத்துறியா? எனக்கு சொன்னாக்க கதை நீ முறை நடத்துறியா? கதை நீ முறை நடத்துறியா? அட்டு பேத்தி வச்சுங்க. நீ முட்டிக்க நீ காப்பாத்திக்க முதல்ல. வந்தனே பாட்டு பாடுற போமா பேசாம. எனக்கு என்ன ராவணி இவருக்கு சொல்லுவாரு. பெரிய மம்மா கொடுக்க நீ என்ன பெரிய ஆளா? நீ என்ன பெரிய ஆளா? நீ நான் பாடுவையா? பாட்டு பாடு. 1000 பாட்டு கூட பாடி தொலை, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நான் உன்னை பாட சொன்னா என்ன நீ சட்டமா? நீங்க பாட சொன்னாத்த நான் பாடணுமா? சரி பாடுல பாடி போக வேண்டியதானே. நான் பாடின பாட்டுக்கு என்ன ராகம்? நான் என்ன ஒரு பாட்டுக்கு வாத்தியார் மாதிரி? நான் பாடின பாட்டுக்கு நாரதர் வந்து ராகம் சொல்லுவாரு. ஆத்தாடி, என்ன அந்த பக்கம் ஓட்டு நிறைய இருக்கும் போல இருக்க. எனக்கு இந்த அம்மாக்கு மட்டும் கை தட்டணுமா? எவ்வளவு ஓட்ட பூரா எனக்கு போட வைக்கிறியா? பாரு, இது வந்து எனக்கும் உனக்கும் இல்ல. வந்த இந்த அண்ணன் வந்தா, எப்பா தம்பி கொஞ்சம் பார்த்து பேசுங்கப்பா, திலகவதி அம்மாட்டெல்லாம் யாரும் பேச முடியாதுன்னு சொன்னது அப்புதான். அப்ப வந்து யாருக்கு எனக்கு ரசிகர் ஓ ரசிகர் நாடக ரசிகர் நாடகத்தை முறையா ரசிச்சாங்கன்னா அதுவே சந்தோஷம் தான். ஆனா அதுக்கு நீ இடம் கொடுத்தியா? அந்த வார்த்தையை மட்டும் அவரை நம்பாதீங்க. நான் அந்த பாட்டை பாடி முடிச்ச உடனே இது என்ன ராகம்னு கேட்ட உடனே முதல்ல அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சொன்னாரா இல்லையா? அப்ப அங்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு? திலகவதி அம்மா கிட்ட பேச முடியாதா? என்கிட்ட என்ன சொல்றாரு? அவரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப இவரை நம்ப கூடாது. நாரதர் நான் மட்டும் இல்ல, அண்ணன் ஒரு நாரதர் தான் போல. 2 பக்கம் கோர்த்து விட்டுருக்கீங்க, தெரியுதா? ஏதாவது இருந்து போடுமா? நீ எப்படிமா நான் வர்றதுக்கு முன்னாடி நீ எப்படிமா ராகத்தை கேட்பா? எப்படி நீ கேட்பா? ஏதாவது சம்பந்தம் இல்லாம ஒரு கேள்வியை கேட்டா, ஏமா அந்த கேள்வியை கேட்டா எனக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கான்னு சொல்லலாம். சரி, பாட்டுக்கு நாரதர். ஒரு பாட்டுக்கு என்னென்ன முக்கியம்? தாளம் முக்கியம், நாதம்ங்கிற சுதி முக்கியம், அதை விட முக்கியம் ராகம் முக்கியம். இது 3 இருந்தா தானே அது பாட்டு. அதனாலதான் நா என்றால் நாதம், ரா என்றால் ராகம், தா என்றால் தாளம் அப்படின்னு பாடலுக்குள்ளேயே உங்க பேர் இருக்கு, பேருக்குள்ளேயே உங்க பாட்டு இருக்கு. ஏத்துக்கிறீங்களா? அப்ப நான் என்ன காரணம் இல்லாம தோரணம் கட்டிக்கிட்டு இருக்கேன்? சரிமா, உன்னுடைய கேள்வியை நியாயப்படுத்திருக்க. இப்ப நான் ஒருவேளை அநியாயமா நடந்திருந்தேன்னா நீ கோவப்படலாம். நீ யாரு பக்த? நான் முருகப்பெருமானுடைய பக்தை. நீ வள்ளி தானே? ஆமா. வள்ளி யாருக்காக காவல் பக்கம் வந்திருக்க? நான் முருகனுக்காக தான் வந்திருக்கேன். ஆனா வள்ளியை கூட விடுமா? திலகவதி, நீ திலகவதி அம்மையார் தானே? திலகவதி அம்மையார் தானே நீ? அப்ப நீங்க ஜெயமாதவன் அவர்கள்? ஆமா, எல்லாம் பேசியாச்சு. அப்புறம் இதுக்கப்புறம் நாங்க அப்படியே முறையா நடத்துறோம். எப்படியா முழுக்க நடந்தாச்சு, எதுக்கு முக்காடுப்ப? திலகவதி யாருடைய பக்தை? இப்ப நீ ஜெயமாதவன் யார் பக்தினா? எனக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும், நான் சிவபக்தன்னு சொல்லுவேன். உனக்கு யாரை பிடிக்கும்? எனக்கு திலகவதியாக இருந்தாலும் முருகனுடைய பக்தை தான், வள்ளியாக இருந்தாலும் நான் முருகப்பெருமானுடைய பக்தை தான். ஒத்துக்கிட்டீங்களா? ஒத்துக்கிறேன். நான் கேட்ட கேள்வி மட்டும் நியாயம் இல்லாம இருக்கா? நான் என்ன கேட்டேன்? என்ன கேள்வி கேட்டுவிட்டிய நீங்க? அப்படி நீ என்னத்தை கேட்டுவிட்ட?
முருகப்பெருமானுடைய வாகனம் மயில் வாகனம். அந்த மயிலாகப்பட்டது பிரம்மனுடைய வாகனமான அன்னப்பறவையமா மகாவிஷ்ணு வாகனமாகப்பட்ட கருடனை விழுங்கியது. அப்படி விழுங்கியதால் முருகன் சாபம் கொடுத்தார், நீ பூலோகத்திலே பாறையாக மலையாக போவாயின்னு. அப்படி முருகப்பெருமான் சாபம் பெற்ற அந்த மயில் இன்னைக்கு என்ன மலையா இருக்கு? ஏன் நான் கேட்ட நியாயம் இல்லாம இருக்காப்பு? நீ முருக பக்த தானே, முருகனை தானே நீ கும்பிடுற. சொல்லு, முருகனை பத்தியே தெரியாத உனக்கு இங்க என்னமா வேலை? அப்படி கேளுங்க சாமி. இதுல இந்த அம்மா கேள்வி மட்டும் நியாயமா இருக்கா? ஏப்பா நீ நியாயமா தட்டுறீங்களா இல்ல வம்பல் துறையில? புரியல எனக்கு. நியாயமான தராசு தட்டு மாதிரி நீங்க இருக்கீங்க. ஒரு ஆளு மறைச்சுக்கிட்டு வர தட்டு இல்ல கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இல்ல சொல்லு. இல்லங்க நான் முருக பக்தன் இல்லங்க, எனக்கு இந்த கேள்வி பொருந்தலங்க. சொல்லு. நியாயம் எந்த பக்கமோ அந்த பக்கம் இருக்கணும். கேள்வியை கேட்டது முதல்ல நான் தானே, யார் பதில் சொல்லணும்? இது இது பேச்சு கிடையாது. நான் தான் முதல்ல கேட்டேன், நான் தான் முதல்ல கேட்டேன். அப்படி கிடையாது. கேட்டக்களை பதில் சொல்லுங்க. நான் எனக்கு நீ பதில் சொல்லு. நீ தர்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கேட்டிருந்தீங்கன்னா இவ்வளவு சொல்ற பேசுறீங்க, பட்டுன்னு அடிச்சிருப்பேன். நான் பட்டுன்னு பதில் சொல்லி விடுவேன். பெரிய விஷயமா அது. 40 வருஷம் உனக்கெல்லாம் இதுக்கெல்லாம் பதில் தேடி கண்டுபிடிச்சு எந்த கோயில் எந்த மலை எந்த வழியில இருக்கு என்ன மாவட்டம் என்ன 40 வருஷம் உனக்கெல்லாம் சரியா? தெரியல. கவனம். எங்க இருந்து வர்றீங்க நீங்க? தேவலோகத்துல இருந்து. தேவலோகத்துல நடந்த விஷயம் எதை கேட்டாலும் சொல்லுங்களா? நீ எங்க வர்ற? நான் பூலோகத்துல வேலிமலை சார்ந்து வர்றேன். இங்க 1000 விஷயம் நடந்துச்சுல, நீ சொன்ன மாதிரி 2000 விஷயம் நடந்திருக்குல. நான் கேட்ட நீ சொல்லுவியா? நான் சொல்லுவையா? எனக்கு தைரியம் இருக்கு. நான் கட்ட கல்வி மீது எனக்கு தைரியம் இருக்கு. எனக்கும் தைரியம் இருக்கு, நானும் சொல்லுவேன். வா பேசுவோம். உங்க தேவலோகத்துல தேவர்களுக்கு குரு யாரு? கேளு பாப்போம். தேவர்களுக்கு குரு தேவகுரு பிரகஸ்பதி. தேவர்களுக்கு தலைவன் யாரு? தேவேந்திரன். அசுரர்களுக்கு குரு யாரு? சுக்கிராச்சாரியார். அசுரர்களுக்கு தலைவன் யாரு? விருஷபர்ம மகாராஜா. சுக்கிராச்சாரியோட மக யாரு? அவன் தேவயானை. விருஷபராஜனுடைய மக யாரு? சர்மிஷ்டை. ரெண்டு பேரும் யார திருமணம் முடிச்சாங்க? யயாதி மன்னனை திருமணம் முடிச்சாங்க. யார தெரிஞ்சு திருமணம் முடிச்சா, யார தெரியாம திருமணம் முடிச்சா? தேவயானையை தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிட்டான். ஆனா சர்மிஷ்டைய வேலைக்காரியை வச்சிருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால யயாதி மன்னனுக்கு என்ன நிலை ஏற்பட்டது தெரியுமா? உன்னுடைய மகனுக்கு துரோகம் செய்ததால் உன்னுடைய இளமை மாறி உனக்கு முதுமை வரட்டுன்னு சாபம் கொடுத்தாரு. இளமையோட இருக்கும் பொழுது முதுமை அடைஞ்சானே, அந்த முதுமையை யாருக்கிட்ட கொடுத்துட்டு மீண்டும் இளமையை வாங்கின. அப்பதான் விமோசனம் கேட்கிறான், ஐயா நான் இளமையா இருக்கும்போது எனக்கு முதுமையை கொடுத்து சாபம் கொடுத்துட்டியே, எனக்கு இந்த சாபம் எப்ப நிவர்த்தி ஆகும்? யாராச்சும் விருப்பப்பட்டு உனக்கு தன்னுடைய இளமையை கொடுத்தாங்கன்னா அதை நீ வாங்கிக்கிட்டு அவங்க முதுமையை நீ எடுத்துக்கிறான்னு சொன்னாரு சுக்கிராச்சாரியார். யாருக்கிட்ட வாங்கினா? தன்னுடைய பிள்ளைகிட்ட வாங்கின. பிள்ளைகிட்ட வாங்கினான்னு தெரியும். பிள்ளைகிட்ட வாங்கினா நான் சொல்லிட்டு. ஆமா, பிள்ளை பேர் என்ன? கேள்வியா அடுக்கிற. இது யாரு? யார கல்யாணம் பண்ணா? ஆனா உண்மையை சொல்றியா? உண்மையிலே சொல்றியா? தொழிலை விட தொழில் நுணுக்கம் நல்லா இருக்கு உங்கள்கிட்ட. என்ன நுணுக்கத்தை பார்த்தா? நம்ம புராணங்கள் நிறைய படிச்சிருப்போம். இந்த இடத்துக்கு வந்து நிறைய படிச்சுட்டு தான் வரணும். படிச்சுட்டு வரும் பொழுது புராண கதைகளை ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் அந்த புராணத்தில் உள்ள கதாபாத்திரங்களுடைய பெயர்களை ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். சாமி கதை ஞாபகம் இருக்கு சொல்லிவிட்டாரு, ஆனா அந்த பேர் மறந்து போயிடுச்சு. ஐயப்பா ஐயப்பா. வாத்தியார் சொல்லி கொடுத்துருப்பாரு, தம்பி நிறைய படிச்சுக்கிட்டு போனா ஒருவேளை எது தெரியலையோ தெரிஞ்சதை சொல்லிட்டு தெரியாத அங்கிட்டு திருப்பிடணும். என்னையோ என்னையோ எனக்கு ஆள் இருக்கியா ஊர்ல? தாத கொண்ட மட்டும் ஆள் இருக்கு. இருக்கட்டுமா, நான் என்னமோ ஓ ரசிகர்கள் என்னமோ நான் ரசிகர் மாத்த போற மாதிரி சொல்றேன். என்ன என் ரசிகர் கொஞ்சம் மறைஞ்சுக்கிட்டு கை தட்டுறாப்புல, அவ்வளவுதான். சந்தோஷம் தான். எப்ப நீ கேள்விக்கு பதில் தெரியாததுனால என்ன திருப்பிட்டின்னு சொன்னியோ, அந்த தம்பி என்னைய மாதிரி கூச்ச சுபாவம் உள்ள பிள்ளை போல. சரி, அந்த இன்னொரு பிள்ளையோட பேர் என்ன? பூரு. பூரு. பதில் தொழில் நுணுக்கம் பதில் தெரியாததுனால இது என்ன தெரியுமா? இது என்னோட தொழில் நுணுக்கம். இப்படி திருப்பணும்னு வச்சுக்கோங்களேன், பதில் தெரிஞ்சா இப்படி சொல்லிடுவாங்க, தெரியலைன்னா சக்குன்னு வண்டி நின்று போயிடும். அப்ப பதில் தெரிஞ்சிருக்கா தெரியலன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்படி வார்த்தையை கொடுத்தோம்னா வந்துடும். அப்ப தன்னுடைய முதுமையை தன் பிள்ளை பூர்வத்திலே கொடுத்து அவனுடைய இளமையை வாங்கி கொண்டான் யயாதி மன்னன். அதனால அதுல இருந்து உருவானது மகாபாரத கதையே உருவானதா. சரி,
வேதத்தின 4 வேதம், சாஸ்திரத்தின 6 சாஸ்திரம், புராணத்தின 18, கலைகளத்தின 64, தர்மங்களத்தின 32, ஆகமங்களத்தின 28, உபவேதங்களத்தின 4, உலகங்களத்தின 4, யுகங்களத்தின இது 4 தான். என்னென்ன கிரேதா, திரேதா, துவாபரிகம், கலியுகம். முதல் யுகத்தில் நடந்த கதை என்ன? ஹரிச்சந்திர புராணம், இரண்டாவது யுகத்துல ராமாயணம், மூன்றாவது யுகத்துல மகாபாரதம், நான்காவது யுகத்துல கந்த புராணம். முதல் யுகத்துக்கு எத்தனை வருஷம்? 17,28,000 ஆண்டுகள். இரண்டாவது யுகத்துக்கு 12,96,000 ஆண்டுகள். மூன்றாவது யுகத்துக்கு 8,64,000 ஆண்டுகள். நான்காவது யுகத்துக்கு 4,32,000 ஆண்டுகள். இதையெல்லாம் மொத்தமா கூட்டி சொல்லுங்க பாப்போம். அது மொத்தம் சேர்த்தா 43,20,000 ஆண்டுகள் வரும். ஏற்கனவே கூட்டி போட்டு வச்சது உனதான் பதில் தானே. அப்புறம் இப்ப கூட்டேன், முந்தாள் கூட்டேன். எல்லாம் சந்திச்சா ஏற்கனவே இப்படி சுதாரிப்பா வந்து நிக்கணும். இல்லன்னா ஊர்ல காட்டி கொடுத்துட்டு நான் மட்டும் ஆழம் தோண்டு கிளம்பிடுவேன். சரியா? சொன்னது தப்பு இல்லையாமா? சரியா சொன்னீங்க. ஆபத்து கொதுவா பிள்ளை அது பசிக்கதுவா அன்னம் தாகத்தை தீரா தண்ணீர் தரித்திர பெரியா வெண்டீர் கோபத்தை எடுக்க வேந்தன் குருமணி கொள்ளா சீடன் பாவத்தை தீரா தீர்த்தா பயிரளி ஏழும் தானே தவத்துக்கு ஒருவர் தமிழுக்கு இருவர் குணத்துக்கு மூவர் சவத்துக்கு நால்வர் சகலத்துக்கு ஐவர் சுவைகள் 6. ஓஹோ. ஓ அப்ப அடுக்கடுக்கா என்னென்ன தெரியுது. அஸ்திவாரம் இருக்கோ அந்த அஸ்திவார்த்த முறையை நீங்க கொடுத்துருக்கீங்க. எதுக்கு அங்கேயே சுத்திக்கிட்டு நெத்தில என்ன போட்டுருக்க? நீ நெத்தில பட்டை அடிச்சிருக்க. நெத்தில நீங்க என்ன போட்டிருக்கீங்க? அத்தனாமா பிரம்மம் என்று சொல்லக்கூடிய ராம விட்டு இருக்கிறேன். இது பசுபதி வாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டு அணிஞ்சிருக்கேன். முப்பட்டு அணிவர்களை யாருடைய பக்தர்னு சொல்றோம்? சிவனுடைய பக்தர்கள் சொல்லுவாங்க. இவர்கள் தான் சிவபக்தர்கள் அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு கணக்கு வச்சிருக்கோம்ல. எத்தனை பேரு? எப்படி புரியல? சிவபக்தர்கள் எத்தனை பேர் இருக்கலாமா? இருக்கலாம். ஆனா இவர் தான் சிவபக்தர்கள் அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு நூல் இருக்கிறது. ஆமா. என்னது? அது நாயன்மார்கள்னு சொல்றது. எத்தனை பேரு? இவங்க தான்ப்பா பெருமாளுடைய பக்தர்கள் அப்படின்னு ஒரு சில பேரை கணக்கிட்டு வச்சிருக்காங்களே. உனக்கு மண்டை கண்டை வெடிச்சு போயிருமாமா? ஏன் நீங்க வாய்க்கு வாய் பேசுற உங்க மண்டை வெடிச்சு போயிருமா? நீ யாரு பக்கம் இருக்கீங்கன்னே தெரியல. என் பக்கம். சரி, நியாயத்தின் பக்கம் இருக்கிறவரை வச்சுக்குவோம். ராமமட குடிவர்கள ஆழ்வார்கள் சொல்றோம். இப்ப என் பக்கம் இருக்கட்டுமா? சரி, இருக்கட்டும். பஞ்சாயத்து. அப்ப இது 63 நாயன்மார்கள் அர்த்தம். எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் நாயன்மார்கள்? அப்ப ஆழ்வார்கள் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள்? 11 ஆண்கள் 1 பெண் ஆண்டாள். அப்படியா? 60 ஆண்கள் 3 பெண்கள். யார் அந்த 3 பெண்கள்? நீங்க சொன்ன அந்த ஒரு பெண் யாரு? ஆண்டாள். ஆண்டாள்ங்கிற ஒரே பெண். உங்க பக்கம் 3 பெண்கள். 3 பெண். யார் யார்? இவ்வளவுதானே? ஆமா. புனிதவதி யார்? காரைக்கால் அம்மையார். இங்க வாமா. நான் ஏற்கனவே ராமம் போட்டிருக்கேன். நீ எனக்கு புதுசா ராமத்தை போட்டு விடுவேன்னு பாக்குறியா? நீ காரைக்கால் அம்மையாருடைய இயற்பெயர் தானமா புனிதவதி யார்? நீ என்னமோ ஒரு ஆளு பேரே 2 விதமா சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படித்தான் ஒரு ஆள்கிட்ட 2 நாள் பெட்டிக்கார் இருக்காரு. பெட்டிக்காருக்கு இப்ப உள்ள பேரு சுரேஷ்குமார். சுரேஷ்குமார். ஆனா அவர் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? காளிமுத்து. இப்ப பெட்டிக்கார் பேர் என்னன்னா சுரேஷ்குமார், காளிமுத்து. 2 பேரா சொல்லுவ? அவருக்கு ஒருத்தர் தான் 2 பேர் இருக்கு. ஆமா. அது மாதிரி காரைக்காலமுடைய பேர் தான் புனிதவதியார். 2ஐயும் தனித்தனியா சொல்லாத. அப்படி பிரிச்சு கேட்கணும். கீழே போட்டு தள்ள முளகா அரைச்சிருவேன். தெரியுதுல்ல? சுதாரி பார்த்து நிக்கிறேன். சொல்லுமா. அன்னைக்கெல்லாம் காரைக்கால் அம்மையார் புனிதவதியா இருக்கிறேன். அந்த ஆளு சரி 2 ஆயிருச்சுங்கிறாரு. 2 பேருமே ஒருத்தருடைய பேர் தான் தெரியல. 2 பேர் உண்டு. அப்ப என்ன பண்ணணும்? படிக்கணும். அப்ப புனிதவதி யார்? சரியா? சரி. ஒன்று. இரண்டாவது மங்கையர்கரசியார். சோழ நாட்டிலே பிறந்தாலும் கூட மதுரை பாண்டிய நாட்டிலே நின்றசி நெடுமாறனை திருமணம் செய்து சைவத்தை தழைத்தோங்க செய்த பெருமை மங்கையர்கரசியார் கொண்டு. மூன்றாவது யார் தெரியுமா? யாரு? அவர்கள்தான் திலகவதி அம்மையார். உங்க விளம்பரத்தை அப்படியே குறைச்சுக்குங்க. நீங்க திலகவதியார் தான். உங்களுக்கு அழகு முத்தமிழ் அரசின் பட்டம் இருக்கு. சாமி அது அப்படி சொல்லக்கூடாது. அழகு முத்தமிழ் அரசி அப்படின்னு பட்டம் இருக்கு சொன்னோம். அதை விட்டுட்டு உங்களுக்கு அழகு முத்தமிழ் அரசின்னு பட்டம் இருக்கு அப்படின்னா இது பெருமையா சொல்ல நிக்க வச்சு உனக்கு பட்டம் கொடுத்தாங்கல்ல. அன்னையில இருந்து அந்த பேரை கேட்ட அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த லிட்டில் சூப்பர் ஸ்டார் ஜெயலலிதா அவர்கள் அப்படியே பச்சை மிளகா அரைச்ச அப்புன திலகவதி அம்மா என்பது யாருன்னா அருணகிரிநாதருடைய அக்கா, தமக்கையார், அக்கான்னு சொல்லுவான். அவர்கள் தான் திலகவதி அம்மையார். ஆனா நாங்க எடுத்தது 61 நாயன்மார்களிலே இடம்பெற்ற பெண்மணி யாருன்னு. அதான் திருநாவுக்கரசருடைய அக்கா திலகவதி யார்? அதுலயும் சுதாரி பார்த்து நிக்கிறேன். ஆனா அந்த மாதிரி இடம் பெற்றார்களா? பாத்துக்கங்க. அவங்க பாருங்க
அருணகிரியாருடைய அக்கா சில பேர் ஒரு புகழ்பெற்ற ஒருத்தருடைய அக்கான்னே ஓ அப்ப அவராத்தான் இருக்க முடியும் யோசிப்பாங்க. சுதாரி பார்க்கிறேன் பார்த்தேன் அப்ப. ஆனா மூன்றாவது பெண்மணி திலகவதி அம்மையாரா இல்ல இசைஞானியாரா? அப்ப திலகவதியார் அதுல இடம்பெறல அந்த 3 பெண்கள்னு நீங்க ஒத்துக்கிறீங்க. ஆமா அதுல ஒண்ணுதான் அது. ஆனா நீ ரொம்ப இதுமா ஏதாச்சும் ஒண்ணு சொன்னி ஈடு போட்டுன்னா தலையில மிளகா அரைக்கலாம்னு பாக்குறேன். அவ்வளவுதான். சரி கொஞ்சம் இடிச்சாதனமா இருந்தா போதும். இந்த 63 நாயன்மார்கள்ல 4 பேருக்கு மட்டும் தனி சிறப்பு உண்டு. யாருக்கு? அது அப்பர், சுந்தரர், திரு ஞானசம்பந்தர், மாணிக்கவாசகர் என்று சொல்லக்கூடிய இந்த 4 பேருக்குமே தனி சிறப்பு உண்டு. நீ பட்டதானே போடுற? ஆமா. சிவனதானே கும்பிடுற? ஆமா. இந்த 4 பேருடைய அப்பா அம்மா யாரும் சொல்லி பார்ப்போம். 4 பேரோட அப்பா அம்மா பேரா? நீ இந்த 4 பேரை சொல்லிடுவேன் எனக்கு தெரியும். அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் தெரியும். யாருக்கு தெரியாம இருக்கு? இந்த 4 பேருடைய அப்பா அம்மா இப்ப நம்ம இந்த வந்திருக்க ஒரு தாத கௌதமட்டி ஊர் இருக்கா? ஏன் ஊருக்கு கருங்குளம் ஊர் இருக்கா? இருக்கு. ஊர் என்ன ஊருமா? மருதம்பட்டி மாநகரம். ஒரே ஒரு பெட்டி கடை கூட இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். மாநகரம். அப்ப எல்லாருக்குமே ஒரு ஊர்னு ஒண்ணு இருக்கும்ல, அதுபோல இந்த 4 பேருடைய சொந்த ஊர் எந்த ஊர்? நான் கேக்குறேன். இவ்வளவு விஷயம் பேசிருக்கீங்கள 4 பேருக்கும் பாலை கொடுத்தார், ஓலை கொடுத்தார், காலை கொடுத்தார். 3 பேருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டது யார? பால் கொடுத்து பாலை கொடுத்து ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஈசன். ஓலை கொடுத்து ஆட்கொண்டார் ஒருத்தர், யாரு? சிவபெருமான். காலை கொடுத்து ஆட்கொண்டார் ஒருத்தர். ஆனால் தன்னுடைய கையெழுத்தையே கொடுத்து ஆட்கொண்டார் ஒருத்தர். சொல்லட்டேன், ஊர்காசன சும்மா கிடக்கு. அவ்வளவு 12 மணிக்கு சம்பங்கி பூ பறிச்சு என்னங்க காலையில் அதுக்கு களை வெட்டி எல்லாம் சேர்த்த காசு சும்மா இல்லை. என்னமோ நான் என்னமோ வந்து நின்றுட்டு வந்து சம்பளம் வாங்கிட்டு போற மாதிரி. ராத்திரி 12 மணிக்கு லைட்டை கட்டிக்கிட்டு போய் பறிக்கிறவங்களுக்கு அதோட வழி என்னன்னு தெரியும். உனக்கு என்ன தெரியும்? அவளை வருத்தமா தான் நீ தலையில ஒரு லைட் அடிச்சு கொடுக்க வேண்டியது. எனக்கு ஆள் இருக்குல்ல. இருக்கட்டுமா, இப்ப உனக்கு என்னமா பிரச்சனை? இப்ப கேட்ட கலிக்கு பதில சொல்லுமானா அப்புறம் மாலை கொடுத்தாரு, காலை கொடுத்தாரு, அப்புறம் உனக்கு தேவையாது. உங்களுக்கு மட்டும் தேவை இருக்கு, எங்களுக்கு தேவை இருக்காதா? நான் வந்து சிவபக்தனா இல்ல இல்ல, நான் பெருமாள் பக்தன் தானே. பெருமாள் பக்தன் பெருமாளை பத்தி கேளு. இப்படித்தான் சமாளிப்பீன்னு எனக்கு தெரியும். நான் பெருமாளுடைய பக்தையா? நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க தப்பிக்க முடியாது சாமி. ஏமா? ஏன் தெரியுமா? நீங்க எல்லா லோகத்துக்கும் போறவர், சிவனையும் வணங்குறவர், பெருமாளையும் வணங்குறவர், பிரம்மனையும் வணங்குறவர் இல்லையா? இடையில இப்படி கோல் மூட்டி வேலையும் பார்த்து விடுவார். நான் சொல்லலப்பா, உலகம் சொல்லுது. சொல்லட்டும்பா, சொல்லுங்க. சரி, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? யாரோட பிள்ளை? திரு ஞான சம்பந்தர் யாரோட பிள்ளை அப்படின்னா சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் சீர்காழி என்ற சோழ நாட்டில் திருமணஞ்சேரி என்ற இடத்துல பிறந்தவர் தான் திரு ஞான சம்பந்தர். சரியா? இரண்டாவது சுந்தரர் திருமுனைப்பாடி நாட்டில் திருநாவலூரில் சடையனாருக்கும் இசைஞானியாருக்கும் பிறந்தவர் தான் சுந்தரர். நாவுக்கரசர் திருமுனைப்பாடி நாட்டில் திருவாய்மூரில் புகழனாருக்கும் மாதினியாருக்கும் பிறந்தவர் தான் நாவுக்கரசர். சம்புவாத இருதயருக்கும் ஞானவதிக்கும் பாண்டிய நாட்டிலே திருவாத ஊரிலே பிறந்தவர் தான் மாணிக்கவாசகர். பொதுவா சில பேர்கிட்ட சில விதமான திறமைகள் ரொம்ப பிடிக்கும். அதுபோல இன்று வரை உன்னுடைய திறமையை பார்த்து நான் வியப்பதுன்னா உன்னுடைய ஞாபக சக்தி தாமா. எல்லாம் நானாங்க என் அப்ப முருகன் எனக்குள்ள இருந்துகிட்டு முருகன் கூடவே இருக்கட்டும். உண்மையிலே சொல்றேன், இது எப்போ படிச்சது, இதை பத்தி பேசிய ஞாபகமே இல்லை. இப்ப நீங்க கேள்வி கேட்கும்போது கூட நான் வணங்குற முருகன் மேல எனக்கு ஞாபகம் இல்லை. முருகனாலதான் இத்தனை சிறப்பு கிடைச்சிச்சு. அந்த முருகன் உனக்கு பார்த்த மாப்பிள்ள, அந்த மாப்பிள்ளைக்கு சிறப்பு சொல்றீங்க.
உனக்கு ஏத்த கணவமா பள்ளி தங்கமே அவனுக்கு யாரவா பள்ளி தங்கமே நூறுக்கு முடிவு சொல்லிவிட்டேன். நியாயம்னா நியாயத்தை பக்கம் இருக்க தம்பி சொல்லணும்லையா சொல்லுங்கய்யா. என்ன நம்ம ஓட்டு ஒண்ணுன்னா பிரியுது என்ன இப்பதான் வாட்சிய களவாடியா இல்ல துரோகிகளா நம்பிக்கை துரோகியா அப்ப திரும்ப கூட மனசாரி போயிடும் கூடவே இருக்கியே செவ்வாழ நீ எனக்கு எதிராக அப்படி திரும்பிட்டியே அநியாயம் இதெல்லாம் நியாயத்தின் இசை நாடகம் ஒரு விஷயம் 1000 விஷயம் பேசலாம் கூட அது இசையோடு இருக்க வேண்டும். அப்பா எனக்கு என்னுடைய பாடல்கள் என்னுடைய எத்தனை ரசிகர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்ல பெரியவர் சீர்காழி கோவிந்தராஜன் நீங்க பெரிய லதா மங்கேஷ்கர் பாடிடுவீங்க வேலையை பண்ணமா கதை நடத்தும் தங்கள் தானமா உனக்கு கடவுமா கை தட்டுறிய எது கை தட்டி தெரியாம கை தட்டுறீங்க கை எந்த பக்கம் பையா இருக்கியா எனக்கு எதிரி வேற எங்கேயும் இல்ல பக்கம் மேலமாவே கூட்டி அந்த உட்கார வச்சுட்டேன் பகல சொல்லுங்க வேணுமா உனக்கு என்னமா பிரச்சனை இப்ப பாலை கொடுத்தது ஏன் நாங்க அந்த ஆத்தா கட்டுப்படி ஞாபகம் இருக்கு ஏன் இந்த ஆத்தா முருக பற்றி தானே மயில குன்றா போய் பாறை அடைச்சல ஏன் அந்த மாதிரி சொன்னாங்களா முருகனை கட்டிக்கிறியா புரியா கதையை கெடுக்கிற பதில சொல்லியா மாப்பிள்ளை பேரை சொன்னா கட்டிக்க மாட்டேன்னு நீ சொல்லணும். ஆமா சரி விடு. எம்பெருமான் சிவபெருமான் பக்தராக வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு 4 பேருக்கு தனித்த தன்மையோடு பாலை கொடுத்தார் ஓலை கொடுத்தார் தன் கை எழுத்தையும் கொடுத்தார் காலை கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்க சீர்காழியிலே பிறந்தாரை சிவவாத இறுதி இருக்கும் ஞானதிக்கு மகனாக யாரு பிறந்தான்னு சொன்ன திரு ஞான சம்பந்த பெருமான். ஞான சம்பந்த பெருமானா சிறு வயதிலேயே இறைவன் மீது அதீத பக்தி உண்டு தேவாரம் பாடிய பக்தர்களிலே ஆக சிறந்த வழங்கினார் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஞானம் எங்கிருந்து கிடைத்தது அவருக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு நான் கேட்ட கேள்வி என்கிட்ட திருப்பி கேட்கல ஒரு ஆச்சரியக்குறி வைக்கிறேன் கேள்விக்குறி வைக்கல ஞானப்பால் உண்ட பிறகு எம்பெருமான் ஈசனுடைய ஆணைக்கிணங்க அன்னை பராசக்தி வந்து ஞானப்பால் கொடுத்தார். யாருடைய ஆணைக்கிணங்க ஈசனுடைய ஆணைக்கு இணங்க பாலை கொடுத்தாரா கொடுத்தார். ஞானம் பிறந்ததா பிறந்தது. பாலை கொடுத்தார் திருஞான சம்பந்த பெருமானுக்காக. ஓலை கொடுத்தார் எங்க உனக்கு எனக்கு வழக்கு இருக்கு வாடா திருவண்ணைநல்லூருக்கு. இப்போ ஒரு கைத்தறி கொடுங்க நல்ல ஏமா நிறைய பேர்கிட்ட தெரிஞ்ச மாதிரி கொடுப்பேன். உனக்கு எனக்கு வழக்கு இருக்கு அப்படிமே உடனே அவங்க சொல்லுவாங்க வாடா சிதம்பரத்துக்குன்னு. சிதம்பரத்துக்கு இல்ல அது திருவண்ணைநல்லூருக்கு. அது திருநீலகண்ட நாயனானை தான் அழைத்தாரு சிதம்பரத்திற்கு. அது இங்கே அழைத்தது. இதெல்லாம் படிக்காத ஆளுக்கு என்ன பண்றது இன்னைக்கு பேசுறத நாளைக்கு மறந்துட்டு தப்பா பேசிக்கிட்டு தெரியறது. சொல்லுங்க நீ ரொம்ப சுதாரிப்பிட இருக்கணும். உனக்கும் எனக்கும் வழக்கு இருக்கு அப்படி நிப்பாட்டிக்கிற அடுத்த ஆளுக்கு என்ன ரொம்ப சுலபமா இருக்கு சிதம்பரத்தை வாயை விட்டுருவாங்க நீ கொக்கி போடுறதுக்கு. அவ்வளவுதான் எப்படி வேற வழி. ஆனால் அங்கே அழைத்தார் திருவண்ணைநல்லூருக்காக. அப்ப அழைத்து அந்த ஓலை கொடுத்தார் கையெழுத்து கொடுத்தார். நீ அது எங்க வருது எங்க அது அதிலதான் வருது. எப்படி எப்படி நீங்க உன்னுடைய பரம்பரை முழுக்க எனக்கு அடிமைன்னு உன் தாத்தன் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரா படிச்சு பாருங்கள் பொழுது உடனே வாங்கி கிழிச்சு போட்டுட்டாரு. அந்த வழக்கத்தை திருவண்ணைநல்லூர் கொண்டு போனார். கொண்டு போனாரா போனார். அங்கே எழுதுறது அவங்க பாட்டனா கையெழுத்து போட்டு கொடுத்தாரு இல்ல சுந்தரனும் அவருடைய பரம்பரையுமே இந்த முதியவர் கடிமைன்னு அந்த கையெழுத்து எழுதி கொடுத்தது யாரு ஈசன் தான் எழுதுறாரு. அவன் கையெழுத்து கொடுத்தாரு இல்லையா அங்கே சிறப்பு கொடுத்தார். காலை கொடுத்தார். என்ன காலை கொடுத்தாரு என்ன காலை கொடுத்தாரு இப்ப மாணிக்கவாசர் இருக்கார் இல்லையா ஆமா மாணிக்கவாசர் கட்டிய ஆக சிறந்த ஆலயம் எது தெரியுமா திருப்பெருந்துறை அப்படின்னு சொன்னா அதிக பேருக்கு தெரியாது. அப்படி சொல்லு. ஆவுடையார் கோவில்னா அதிக பேருக்கு தெரியும். காலம் அறிவிச்சலமா இப்ப திருமலை காடுக்கு போனோம்னா யாருக்கும் புரியாது. ஆமா திருமலை காடுன்ற ஊர் இன்னைக்கு என்னவா இருக்கு வேதாரண்யம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா உடனே தெரிஞ்சு சொல்றமா. அது மாதிரி திருப்பெருந்துறை என்பது இன்னைக்கு என்ன ஆலயமாக இருக்குன்னா ஆவடையார் கோயில் ஒரு ஆகச்சிறந்த சிவ ஆலயம். ஒரு சிவ ஆலயம்னா என்ன நடக்கணும் பொதுவா சிவாலயம்னா சிவலிங்கம் இருக்கணும் நந்தி இருக்கணும் நவக்கிரகம் இருக்கணும் கொடிமரம் இருக்கணும் சண்டிகேஸ்வரர் இதெல்லாம் இருந்தாலும் சிவாலயம். ஆமா ஆனா
அந்த ஆலயத்துக்கு நீ போனீனா சிவலிங்கம் இருக்குமா? இல்ல. நந்தி இருக்குமா? இல்ல. சண்டிகேஸ்வரர் இல்ல. துர்க்க இல்ல இல்ல. அங்கே இருப்பது கால் பாதம் மட்டும் தான் இருக்குமா? அம்பாளுடைய பாதம். பாதம் இருக்கா? அந்த பாதத்தை தான் வழிபட்டு வர்றோம். பாதத்துக்கு இன்னொரு பேர் என்ன? திருவடின்னு சொல்லுவாங்க. திருவடின்னு சொல்லுவா, காலுன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாம இன்னைக்கு அந்த சிவலிங்க பதிலா அங்கே இறைவன் என்ன கொடுத்திருக்காரு? காலை கொடுத்து காலை கொடுத்தாரா இல்லையா? ஆமா. அப்ப காலை கொடுத்தார், பாலை கொடுத்தார், கை எழுத்தை கொடுத்தார், ஓலை கொடுத்தார், இத்தனை சிறப்பும் கொடுத்தாரு சிவபெருமான். அப்படி விஷயத்தோட வரணும் கருங்குளத்தர. சும்மா கையில கட்டைய புடிச்சுக்கிட்டு நாராயணா நாராயணா அப்படின்னு அடிச்சுட்டு வர்றவங்கள பூரா நான் நாயகா அது மாதிரி நீங்களே விவரமா என்னென்ன ஊர்ல என்னென்ன அப்பா அம்மாக்கு பிறந்தான்னு சொல்லணும். சும்மா ஆளுன்னு கையில கவனம் ஆட்டினா மட்டும் இங்க சரி வராது வள்ளிநாயகா. பாடு நல்ல பாட்டு. என்ன ராகம்? முருகன் சாபம் கொடுத்தாருல மயிலுக்கு மலையா போகணும். என்ன ஊரு? நீ தற்கா நடத்து நடிச்சிருப்பேன். நான் வர்றதுக்கு முன்னாடி உன் சௌரியத்தை நீ பாட்டை பாடிவிட்டு மனசோடு பாடும். நீங்க தானே வாசல் பாட்டினீங்க. கேக்குதா கேக்குதா? என்ன ராகம்? மயில் மயில் முருகன் வாகனமாக கொண்ட மயில் தவறு செய்ததால பாரபட்சம் பார்க்காம நீ குன்றாக போவாய் என்று சாபத்தை வணங்கினார் முருகன். நீ முருகன் 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 வேண்டிய அந்த முருகன் என்ன மலை? காற்றில் உந்தன் கீதம் காணாத ஒன்று. என்ன ராகம்? நாலு புராணம் கூட பேசிக்க தயவு செஞ்சு இப்ப இந்த பாட்டை பாடாத. நீ அப்ப பாடும்போது எனக்கு அவ்வளவு இருச்ச. ஏன் பாடாத? நல்லா பாடுற. ஆனா கேள்வி கேட்டிருக்க அப்ப எப்படி இந்த பாட்டை ரசிக்க முடியும்? எத்தனை கிராமத்துல திலகவதி மாதிரி பாட முடியும் ஐயா அப்படின்னு பேர் வாங்கிட்டு வர்றேன். என் பாட்டை அல்ல பகலும் இந்த அவஸ்தையை விடுத்து அப்படின்னு நான் பாட மாட்டேன். பதில சொல்லாம நான் ஆயிடுச்சு. முருகன் தயாரா இருக்காரு. நீ வீம்புக்குன்னு பேசி கதையை எடுத்து வச்ச பொருள் எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் கதையை முறையா நடத்தணும்னு நினைக்கிறேன். நீ தர்க்கம் நடக்கும்போது கேள்வி கேட்டிருந்தா நான் பட்டு நடிச்சிருப்பேன். ஆனா நீ கேட்டது தர்க்கம் என்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கு பதில் சொன்னா அது எப்படி நியாயமா இருக்கும்? சரி, இப்ப பாட்டை பத்தி தானே பிரச்சனை ஆரம்பிச்சேன். நான் இப்ப ஒரு பாட்டை ஆரம்பிக்கிறேன். இந்த பாட்டை 2 வரையும் நீங்க முடிச்சு வைங்க பாப்பா. என்ன பாட்டு பாடுவ? குன்றக்குடி ஊர் அழகா, குன்றாடும் வேல் அழகா, மலத்தோப்புகள் அழகா, இந்த பிரபலி மாப்பிள்ளை அழகா, திருமுகபார் பழகா, திருப்புகழ் போ பழகா, கள்ளக்கடல் காப்புகள் அழகா, அங்கே பங்காடி அழகா, மயிலின் இறகு அழகா, அது அழகா, அழகு எல்லாம் அழகா, இந்த ஒரு அழகா, மலைவாழ் குமரன் பேர் அழகா, இந்த குடி ஊர் அழகா, காடும் வேல் அழகா, மலத்தோப்புகள் அழகா, இந்த பிரபலி மாப்பிள்ளை அழகா. ஏட்டல் சூப்பர் சிங்கர் இந்த அம்மா. அப்படியே முருகன் எனக்கு முருகன் பாடல்ல ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு. எல்லாமே முருகனுடைய சிறப்பான வரிகளை போட்டு காலம் அறிவா எத்தனை சிறப்பான எனக்கு அந்த பாட்டு தெரியும். பாடுனேன், பாடி வச்சுட்டேன். இப்ப இதுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்? பேசுறதுக்கு என்ன சம்பந்தம்? அதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? என்ன நீ பாடுவான்னு தெரிஞ்சுக்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் கேட்டதுக்கு நான் சொன்னேன். மயில் மலையாக போக கடவுள் சொன்ன மலை எந்த மலைன்னு கேட்டீங்களே, அந்த குன்றக்குடியில இருக்க மலை. அதை பார்த்தீங்கன்னா மயில் படுத்திருப்பது போல அதனுடைய அமைப்பு இருக்கும். மயிலுடைய வடிவத்தில் தான் இருக்கும் அந்த மலையினுடைய அமைப்பு. ஏன்னா அது வாங்கிய வரம். அதனாலதான் உடனே பாருங்க அப்படின்னு உங்க பாட்டு ஏதோ தெரிஞ்சு வச்சு போல. இதெல்லாம் நியாயமாப்பு. நான் கேட்டா சாமி மயில் குன்றா அமர்ந்த மலை குண்டக்குடிய அப்படின்னு சொன்னா கூட என் மனசு ஆறி போயிருக்கும். நீ எனக்கு தெரிஞ்ச பாட்டை பாடுன. சரி, எனக்கு அந்த பாட்டு தெரியுமே நான் பாடுனேன். நான் பாடின பாட்டுலே இந்த குன்றக்குடி அழகான பாடினீங்களே இந்த பாட்டு தவிர. ஐயா கருங்குளத்தர உங்களுக்கு முன்னாடியே இங்க காவலுக்கு வந்தவனா ஞாபகம் இருக்கட்டும். 63 நாயன்மார்களிலே இளையான்குடி மாறன்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேனே. அவர்கிட்ட இரவு நேரத்தில் அடமலை பெய்யும் பொழுது ஒரு சன்னியாசி போய் உணவு கேட்கிறாரு. சரி, உணவுக்கு வழி இல்லாம விதைச்ச நெல்ல அரிச்சுக்கிட்டு வந்து அந்த கைக்குத்தல் அரிசி, அந்த கதை தெரியுமா? தெரியுமே. கைக்குத்தல் அரிசியாக மாட்டி உணவு சமைச்சாச்சு. வெஞ்சானம் சொல்லுவோம் இல்லையா? ஆமா, கூட்டு கூட்டு. அந்த கூட்டுக்காக அவர் என்ன பண்ண கொடுத்தாரு தெரியுமா? என்ன
அந்த கூட்டுக்கு அவர் என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சாருன்னா அவர் தோட்டத்தில் இருந்த கீரைகளை பறிச்சு கொண்டு வந்து கூட்டு வச்சு கொடுத்தாரு. எதை பறிச்சாரு? எதை பறிச்சாரு? கீரைய. என்னமா பறிச்சாரு? கீரை. என்னுடைய தாய் இருக்கால சரஸ்வதி, சரஸ்வதிக்கு எத்தனையோ பெயர் உண்டு. என்னென்ன பேர் இருக்கு தெரியுமா உனக்கு? தெரியுமே. என்னென்ன பேரு? கலைவாணின்னு பேர் இருக்கு, கலைமகள்னு பேர் இருக்கு, சரஸ்வதி, நாவுக்கரஸ்வதி, எக்கச்சக்கமா இருக்கு. கலைவாணி மட்டும் எடுத்துக்கோமே. சரி எடுத்துக்கொடுமே. நீ ஒரு தமிழச்சி தானே? ஆமா தமிழச்சி தான். கலைவாணியில கலையை மட்டும் நிறுத்திக்க, கலையை மட்டும் அப்படி நிறுத்திக்க. அடுத்து என்ன வருது? என்ன குழப்பறீரு? கலைவாணின்னு பேர் இருக்கலாமா? ஆமா கலைவாணி. கலைவாணின்ற பேர் எப்படி பிரிப்ப? கலைவாணி பிரிப்பியா? பிரிப்ப. கலைன்றத மட்டும் தூக்கி எரிஞ்சுக்க, அந்த ஓரமா வச்சிருவா. மிச்சம் என்ன இருக்கு? வாணின்னு இருக்கு. இளையங்குடி மாற கூட்டுக்கு என்னத்தை கொடுத்தாரு? கீரை கொடுத்தாரு. ரெண்டையும் சேர்த்து சொல்லு. கீரவாணி. நீ பாண்டராக கீரவாணி.